ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருத்தரிக்க உதவும் டுபஸ்டான் டேப்லெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுபஸ்டான் டேப்லெட்டில் இருக்க மருந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, பெண்கள் உடலில் இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் அளவை அதிகரிக்க பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இதை மருந்துன்னு சொல்கிறத விட இது ஒரு ஹார்மோன் டேப்லெட். உங்களோட மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கர்ப்ப காலத்திலும் இந்த டேப்லெட்டை எழுதி கொடுப்பாங்க டாக்டர். ஏன்னா கர்ப்ப காலத்தில் கரு ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் கரு கலையாமல் இருக்கிறதுக்கு இது கர்ப்ப காலத்தில் பெரும்பாலும் கொடுப்பாங்க எல்லா டாக்டரும். நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணும் போதும் இந்த டேப்லெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒழுங்கற்ற மாதவிடாய் சிகிச்சைக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் டுபஸ்டான்றது ஒரு பிராண்டு. இந்த டேப்லெட்டில் பின்னாடி டைட்டோடெஸ்டிரோன்னு போட்டிருப்பாங்க. இது என்னன்னா, இது ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் தான். இது கர்ப்பப்பையில் ப்ரொஜெஸ்ட்ரானாக செயல்படுது. ஆரம்ப கால கர்ப்பத்திற்கும் மாதவிடாய் சுழற்சிகளை ஒழுங்குபடுத்தவும் இந்த டேப்லெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வாய் வழியாக எடுக்கும்போது 10 மில்லிகிராம் அடிக்கடி சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர். இது பெரும்பாலும் ஹார்மோன் தொடர்பான பிரச்சனை உள்ள பெண்களுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரானுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அதிக மாதவிடாய் வரும் காலத்திலும் இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான்றது நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் குறையும் போது நமக்கு டைட்டோடெஸ்டிரோன்ற ஹார்மோன் டேப்லெட் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுலேயும் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் இருக்குது. அதனால இந்த வகையான மாத்திரை கொடுக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் குறையும். இனப்பெருக்க ஆரோக்கியத்தை ஆதரிக்க இந்த மருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது டுபஸ்டான் ஐவிஎஃப் பண்ணும் போதும் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க நிறையா பேர். சிலருக்கு மாதவிடாய் ஏஜ் ஆனமே நின்றுரும். அந்த மாதிரி நிற்கும் போது அவங்களோட ஹார்மோன் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. அசாதாரணமாக கர்ப்பப்பையில் ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த டேப்லெட் சாப்பிடும்போது அது கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் 12வது நாள்லேருந்து இந்த டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. தினமும் 1 முறை இல்லைனா 2 முறை எடுத்துக்கிற சொல்லுவாங்க. எப்படினாலும் இதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு மறந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ எடுத்துக்கலாம். காலையில் டோஸ் மறந்துட்டீங்க, சாயங்காலம் 2 சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. அந்த இதை விட்டுட்டு நைட்டுக்குரிய டோஸ் மட்டும் எடுத்துக்கணும். இது அதிகமாக எடுக்கும் போது உங்களுக்கு குமட்டல், வாந்தி, மயக்கம், வயிறு அசௌகரியமாக ஏற்படலாம். ஒழுங்கற்ற ரத்தப்போக்கு கூட ஏற்படலாம். இதை சாப்பிட்டதுமே உங்களுக்கு உடம்புல ரேஷஸ், அரிப்பு, படை நோய், இருமல், மன அழுத்தம், அது மாதிரி தலைவலி, தலை சுற்றல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். தீவிரமான பக்க விளைவு என்னென்ன இருக்கும்னா, மார்பக வலியும், நமக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கலாம், வயிற்றில் வலி இருக்கலாம், மாதவிடாய் கோளாறுகள் கூட ஏற்படலாம். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, வேறு மருந்தோடு இது சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்படுதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். சிறுநீரக நோய் இருக்கவங்களும், கல்லீரல் நோய் இருக்கவங்களும், அது மாதிரி வயிற்று புண்ணு இருக்கவங்களும் இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணட்டும். இந்த மருந்து சாப்பிடும் போது உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லை. டேப்லெட்டில் பின்னாடி எக்ஸ்பிரி ஆகிருக்கா அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வாங்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.